ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விலாக் ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஸ்கூல் போய்ட்டு வந்தோடனே டீ போட்டோம். தம்பி இந்த மாதிரி காரா பூந்தியை நல்லா டீயில் போட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்டான். இந்த மாதிரி சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி, அவனுக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிடுவான். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் தெரியல. இன்றைக்கி உளுந்தம்பருப்பு குழம்பு வச்சு சேனக்கிழங்கு பொரியல் தான் வச்சேன் மதியம். சாப்பிட்டு முடிச்சா மிச்சம் மீதி தான் இருக்கேன். கேஸ் ஸ்டவ்வில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்தியாச்சு. டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு எல்லாமே கழுவி கவுத்தியாச்சு. சிங்கில் எப்போயுமே பாத்திரம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால் எப்போவுமே கழுவி அப்பப்போ கவுத்தி வச்சுருவேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சக்கப்புறம் வைக்க வேண்டிய இடத்துல எடுத்து பாத்திரத்தை வச்சுருவேன். பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நைட்டு போல் தான் வரப்போ பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செவ்வந்தி வந்து 1/2 கேஜி வந்து 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. செவ்வந்தி நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய செவ்வந்தியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. செவ்வந்தின்னா ஒவ்வொரு பூவாக நம்ம சாமிக்கு வச்சுட்டு பார்க்குறப்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மல்லி நல்லா குண்டு மல்லியாக இருக்குது. பார்க்க அழகாக இருக்குது குண்டு குண்டாக. இதை இப்போ கட்டி வச்சிடணும். அப்புறம் கட்டலான்னு வச்சோம்னா பூ மலர்ந்துடும், கட்ட முடியாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பொடி தோசை மட்டும் போட்டு சாப்பிட்டுதாச்சு. ஆனியெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப மணி 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க போயாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீடியோ பார்க்கணும். நன்றி.